இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனிதருடைய பார்வை என்பது வேறு, கடவுளுடைய பார்வை என்பது வேறு. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 100 பேருக்கு நம்ம சாப்பாடு போறோம்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம ஒரு திட்டமிடுவோம், எத்தனை கிலோ அரிசி வாங்கணும், எவ்வளவு அதனுடைய தேவை பொருட்கள் எல்லாம் எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுப்போம். இப்போ அதே 5000 பேருக்கு போனோம்னா அதிகமாகும். அப்போ நமக்கு அதிகமான பணம் தேவை, அதிகமான பொருள் தேவை, உணவுப் பொருட்கள் தேவைப்படும். அது திட்டமிட்டு தான் செய்யணும். ஒரு பாலைவனத்துல, வனாந்தரமான ஒரு இடத்துல, எங்கேயுமே கடைகள் அற்ற ஒரு இடத்துல, தனிமையான ஒரு இடத்துல, ஒரு 5000 அல்ல அதற்கும் மேலாக ஒரு குறைந்தது ஒரு 10,000 மக்களாவது இணைந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசு உணவை கொடுக்கிறார் அப்படின்னா இது சாத்தியமான விஷயமா நம்ம யோசித்தே பார்க்கணும். அப்போ சீடர்கள் கரெக்டா சொல்றாங்க அவங்க பார்வையில. அதாவது 200 தினாரியத்துக்கு நாம உணவு வாங்கினா கூட பத்தாது இவ்வளவு பேருக்கு. அந்த 200 தினாரியம் அப்படின்றது 200 நாள் அவங்களுடைய கூலி பணம். அப்போ 200 நாளுடைய எங்களுடைய கூலி பணத்தை வச்சா கூட இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது அப்படின்றதா சீடருடைய பார்வை. அது சரியான பார்வை, கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இயேசுடைய பார்வை என்பது வேற. அவர் என்ன செய்கிறார், உணவு நீங்களே கொடுங்கள் அப்படின்றார். எந்த வாய் முடியாதுன்னு யோசிக்குதோ அந்த வாய்க்கிட்டே நீயே போய் என்ன பண்ணு, எல்லாருக்கும் உணவு கொடு அப்படின்னு அவங்களே அனுப்புறார். இப்ப குழம்பி போய் மக்களில எங்கேயாவது உணவு இருக்கான்னு தேடி பார்க்கறாங்க. அவ தேடி பார்த்து கொண்டு கொடுத்ததிலே 5 அப்பம் 2 மீன். அதை ஆண்டவர் இயேசு அதை வாங்கி அன்னார்ந்து பார்க்கிறார், ஜெபிக்கிறார், அதை பங்கிட்டு கொடுக்கிறார். 12 கூடை எல்லாரும் சாப்பிட்டு 12 கூடை மீதி ஆயிற்று இல்லையா? அப்போ இங்க என்ன நடந்திருக்கும், மேஜிக் நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஒருவேளை அநேகர் உணவுப் பொருளை கொண்டு வந்திருக்கலாம். அந்த சிறுவனை போல எல்லாரும் பகிர்ந்து அளித்து இருக்கலாம். அந்த உணவு அதிகமாய் எல்லாரும் பகிர்ந்து மீதி 12 கூடை வந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேல இயேசு ஜெபித்தார், அற்புதம் நிகழ்ந்தது இல்லைங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில கூட இந்த கொஞ்சம் வருமானம் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு, இதை வைத்து நான் இந்த மாதத்துல இவ்வளவு முக்கியமான விஷயத்தை நான் சந்திக்கணும், என்னால எப்படி முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஆண்டவர் இயேசுவிட வாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கொஞ்சம் பணத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு சீடருங்க அதுதான் கேட்டாங்க, என்ன செய்ய முடியும், எனக்கு இது போதாதே பத்தாதே அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இடத்துல முதலாவது நீங்க அவர் குறியீடை செலுத்தி அவரிடத்துல ஒப்படைங்க. ஆண்டவர் அதை பன்மடங்காக பெருக்கம் அடைந்து அது பெருக்கம் செய்து அவங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல அற்புதத்தை நிச்சயமே காண செய்வார். அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம நம்பிக்கையோடு போனோங்க, விசுவாசத்தோட போன. ஆண்டவர் செய்வாரா அப்படின்லாம் இல்லை, கட்டாயம் செய்வார நம்பிக்கையோட போங்க. மனிதரால் முடியாது, கடவுளால் இது முடியும். இது ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், அது நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதத்தின் ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். இந்த சிந்தனையோடு நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தார். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.